அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசினியர்கள் பரிவர்த்தனை யோகம் பெற்று பொருளாதாரத்தில் உச்சம் பெறக்கூடிய ஒரு நாளாக இந்த மார்ச் மாதம் அமைய இருக்குது. அந்த வகையில் 1/3/2025 முதல் உங்களுடைய வாழ்வில் இந்த மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு. கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷப ராசியில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாய் வக்ர நிவர்த்தி பெற்றும், கன்னி ராசியில் கேதுவும், கும்ப ராசியில் சூரியன், புதன், சனி பகவானும், மீனத்தில் சுக்கிரனும் ராகுவும் இந்த சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மிதுன ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மிதுன ராசியை சேர்ந்த மிருகசிரீஷம் 3ஆம் பாதம் முதல் திருவாதிரை புனர்பூசம் 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாதம் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசினியர்களுக்கு ராசிநாதன் புதன் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருப்பதாலும் 10ஆம் இடத்தில் ராகு இருப்பதாலும் தொழில் அமைப்புகளை விஸ்தரிப்பு திட்டங்களை நீங்கள் மேற்கொண்டு வெற்றி காணக்கூடிய ஒரு தருணமா இந்த மார்ச் மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் தொழில் மற்றும் வாய்ப்புகளை புதியதாகவும் தொடங்கும் வாய்ப்புகள் உண்டு. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் வீட்டுக்குரிய சுக்கிரன் உச்சம் பெறுவதால புண்ணிய பாக்கியம் உண்டுங்க. அதே நேரத்தில் அவர் விரையாதிபதி என்பதையும் கருத்தில் கொண்டால் தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துவீங்க. மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மார்ச் மாதம் முழுவதுமே சிலருக்கு புதிய பணிகள் கிடைக்க இருக்குது. 6க்குரிய செவ்வாய் ராசியில் வக்ரம் பெற்றிருப்பதால் திடீர் முன்னேற்றங்கள் ஏற்படுங்க. கடன் சுமை குறையுங்க. நண்பர்கள் மூலம் வரும் தகவல்கள் உற்சாகமாக இருக்குங்க. வெளிநாடுகளில் சென்று பணிபுரிய விருப்பம் கொண்டவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகளும் கிடைக்க இருக்குது. இத்தகைய சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக் கொள்வது நல்லது. அது மட்டும் இல்லாமல் மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்குள் செவ்வாய் இருப்பதால் அடிக்கடி உணர்ச்சி வசப்படுவீங்க. வார்த்தைகளை அளந்து பேச வேண்டும். தேவையில்லாத சுடு வார்த்தைகளால் அவஸ்தைப்படுவீங்க. அவசர முடிவுகளை தவிர்க்க வேண்டுங்க. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் கேது இருப்பதால தாயாருடைய உடல்நிலையில் கவனம் தேவைங்க. கணவன் மனைவிக்குள் உரசல்கள் ஏற்படலாம். வாகனத்தில் செல்லும் போது எச்சரிக்கையோடு செல்ல வேண்டுங்க. தந்தையுடன் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும். மட்டுமில்லாமல் காரணம் உங்களுடைய ராசிக்கு 9இல் சனி பகவான் ஆட்சியில் இருக்கிறார். அவரோடு சூரியனும் இணைந்திருக்கிறார் என்பதை மறந்துவிடக் கூடாது என்பது கிரகநிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாமல் மிதுன ராசினியர்களுக்கு இந்த மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ஜென்ம ராசியில் வக்ரகதியில் செவ்வாயும், விரயத்தில் குரு பகவானும், ஜீவனஸ்தானத்தில் சுக்கிரன் ராகு இணைந்திருப்பதும் வருமானத்திற்குள் குடும்ப செலவுகளை சமாளிப்பதில் சிரமமாக இருக்குங்க. உஷ்ண சம்பந்தமான பிணிகளால சர்ம உபாதைகள் உடலை வருத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குரு சுக்கிரன் ஆகிய இருவருமே அனுகூலமற்ற நிலையில சஞ்சரிப்பதால திருமண முயற்சியில் தடங்களும் தாமதங்களும் குழப்பமும் மேலிடுங்க. உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானத்தில் கேது சஞ்சரிப்பதால பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெறலாங்க. நெருங்கிய உறவினர்களிடையே ஒற்றுமை குறைவும் குடும்ப பிரச்சனைகளால் கவலையும் ஏற்படக்கூடும். கணவன் மனைவியிடையே பரஸ்பர அந்யோன்யம் குறையுங்க. தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது மிகவும் அவசியங்க. அடிக்கடி வெளியூர் பயணங்கள் செல்ல வேண்டிய ஒரு நிலை இருக்குது. நண்பர்களுடன் கருத்து வேற்றுமை ஏற்படுவதால மனதில் வேதனை ஏற்படுங்க. அது மட்டும் இல்லாம பேச்சிலும் செயலிலும் நிதானம் பொறுமை அவசியங்க. பிள்ளை அல்லது பெண் ஒருவரால் பிரச்சனைகள் ஏற்பட்டு மன நிம்மதி பாதிக்கப்படக்கூடும். அதே போல மாசி 14ஆம் அதாவது இந்த மார்ச் மாதத்தில் இருந்து பிரச்சனைகளின் கடுமை குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அதே போல் மிதுன ராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த மார்ச் மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு ஜீவனக்காரகரான சனி பகவான் சூரியனுடன் இணைந்து பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிப்பது நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் சில பிரச்சனைகளை ஏற்படுத்தும் என குறிப்பிடுதுங்க. அது மட்டும் இல்லாம மேலதிகாரிகளுடன் கருத்து வேற்றுமையும் விவாதமும் ஏற்படக்கூடுங்க. எதிர்காலத்தை பற்றிய அச்சம் மேலிடுங்க. தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் மறுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. வெளிநாடுகளில் வேலை பார்த்து வரும் மிதுன ராசி அன்பர்கள் சக ஊழியர்களுடன் நிர்வாகத்தினருடன் சற்று
சற்று பொறுமையுடனும் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டுங்க. தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசா புக்திகள் சாதகமாக இல்லாவிட்டால் நிறுவன மாற்றம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளது கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுது. மிதுன ராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த மார்ச் மாதம் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சந்தை நிலவரம் சற்று கடினமாகவே இருக்கக்கூடும் என்பது சனி மற்றும் செவ்வாய் ராகுவினுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாக குறிப்பிடுதுங்க. நியாயமற்ற போட்டிகளை நீங்கள் சந்திக்க நேரிடுங்க. சரக்குகளுடைய விற்பனை விலையை குறைக்க வேண்டிய அவசியம் ஏற்படுங்க. இந்த நிலையில வங்கி போன்ற நிதி நிறுவனங்களினாலும் பிரச்சனைகள் உருவாகும். கூட்டாளிகளும் பிரச்சனைகளை ஏற்படுத்துவாங்க. மிகவும் சாதுரியமாகவும் பொறுமையாகவும் நிலைமையை சமாளிக்க வேண்டிய ஒரு மாதமாக தான் இந்த மார்ச் மாதம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உங்களுக்கு உணர்த்துதுங்க. அதே போல மிதுன ராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கலைத்துறையை தனது பிடியில் வைத்து கொண்டுள்ள சுக்கிரன் புதன் ஆகிய இருவருமே அவ்வளவு அனுகூலமாக இல்லைங்க. அதனால வாய்ப்பு எதிர்பார்க்கும் அளவிற்கு இருக்காது. வருமானமும் தேவைக்கு சற்று குறைவாகவே இருக்குங்க. வாய்ப்புகளை தேடி அலைய வேண்டி இருக்கும். கையில் இருப்பதை கொண்டு சிக்கனமாக செலவு செய்வது அவசியம் என்பதை கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டுதுங்க. வாழ்க்கையில் நாம் எப்போதெல்லாம் எந்தெந்த விஷயங்கள்ல ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதை தக்க தருணத்தில் வழிகாட்டி எச்சரிக்கும் உன்னத கலை ஜோதிடமாகுங்க. அது முயற்சியின்றி வாய்ப்புகள் கிடைப்பது இக்காலகட்டங்கள் சற்று கடினமாக இருக்குங்க. அதே போல் மிதுன ராசி சேர்ந்த அரசியல் துறையினருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சுக்கிரன் மற்றும் செவ்வாய் ஆகிய இரு அரசியல் கிரகங்களுமே இந்த மார்ச் மாதம் முழுவதும் சுபபலம் பெற்றிருக்கவில்லைங்க. அதனால் கட்சியில் ஆதரவும் செல்வாக்கும் குறைய கொடுங்க. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் அனுகூலமாக இல்லை அப்படின்னா வீண் பலிக்கு ஆளாக வேண்டியிருக்கும். சிலர் சட்ட ரீதியான பிரச்சனைகளிலும் சிக்கிக்கொள்ள வாய்ப்புகள் உள்ளது என்பதால கவனமாக இருப்பது நல்லதுங்க. மிதுன ராசி சேர்ந்த மாணவ மாணவியருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கல்வித்துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள கிரகங்கள் அவ்வளவு அனுகூலமாக இல்லைங்க. மனதில் ஏற்படும் சபலங்களினால பாடங்கள்ல மனதை செலுத்துவது சிரமமாக இருக்குங்க. ஒரு சிலருக்கு தகாத சேர்க்கையும் ஏற்படக்கூடும் என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல மிதுன ராசி சேர்ந்த விவசாயத்துறையினருக்கு இந்த மார்ச் மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது பூமிக்காரகரான செவ்வாய் ஜென்ம ராசியில் நிலை கொண்டுள்ளதால வயல் பணிகள் சற்று கடுமையாகவே இருக்குங்க. அதிக உஷ்ணத்தினால் உடலில் சோர்வு அதிகரிக்குங்க. அதன் காரணமாக வயலில் முழு கவனத்தையும் செலுத்துவது சற்று கடினமாக இருக்குங்க. கால்நடைகளுடைய பராமரிப்பில் பணச்செலவு சக்திக்கு மீறி ஏற்படுங்க. சில தருணங்கள்ல புதிய கடனை ஏற்க நேரிடும். கூடுமான வரையில் தவிர்ப்பது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அதே போல் மிதுன ராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு இந்த மார்ச் மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது பெண்மணிகளின் நலன்களுக்கு அதிகாரம் கொண்ட குரு சுக்கிரன் செவ்வாய் ஆகிய 3 கிரகங்களுமே அனுகூலமாக இல்லைங்க. சனி பகவானும் ஆதரவாக சஞ்சரிக்கவில்லை. இதனால் குடும்பத்தில் எதிர்காலம் பற்றிய கவலை மனதை அறிக்குங்க. வருமானத்திற்குள் குடும்ப செலவுகள் சமாளிப்பது என்பது சற்று கடினமாக தாங்க இருக்கும். அப்படிப்பட்ட நிலையில மிதுன ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது செவ்வாய் வெள்ளி மற்றும் சனி ஆகிய 2 தினங்களிலும் மாலையில் அருகிலுள்ள திருக்கோவிலில் தீபத்தில் சிறிது பசனை அல்லது நல்லெண்ணெய் சேர்த்து வந்தால் போதுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய ஏற்படும்.